அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு வந்து பெங்களூரில் வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்க வந்து பொருட்கள் வந்து நோன்பு வந்துருச்சுல, அதுக்காண்டி கொடுத்துட்ருக்காங்க. எப்போவுமே எங்களுக்கு வந்து நாங்கள் ஊரோடி வந்ததுலேருந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊரோடி வந்துட்டோம். நான், எங்கள் வாப்பா, எங்கள் தங்கச்சி எல்லாமேட்டு. அதுலேருந்துட்டு எங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க யார் வந்தாலும் பொருள் வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த தாட்டி நோன்பு வந்துருச்சு. நோன்பு வந்ததுனால கொஞ்சம் அதிகமாக நேற்று எங்கள் அண்ணன் போன தாட்டி 3 மாதத்துக்கு முன்னால் எங்கள் தம்பி கொண்டு வந்தான். இப்போ வந்து எங்கள் பெரியண்ணா வந்திருக்காங்க. பெரியண்ணனும் சின்னண்ணும் அவங்க வந்து இப்போ வந்து நோன்பு வந்திருக்கறனால கொஞ்சம் அதிகமாகவேட்டு பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே 2 2ஆக தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா டபுள் டபுளாகவே கொண்டு வருவாங்க. ஏன்னா எங்கள் தங்கச்சி இங்கே தானே இருக்கா. அவங்க வீட்டில் ஊரோடி தானே இருக்கிறா. அதனால் அவளுக்கும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இது வந்து கெட்டி அவல். இது வந்து இந்த அவல் வந்து எங்கள் ஊரில் வந்து கிடைக்காது. பேப்பர் அவல் தான் கிடைக்கும். அதனால் அங்கேருந்து கேட்டிருந்தேன். அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து உப்புமா வந்து செய்வோம் இந்த கெட்டி அவலில் வந்து. அடுத்து வந்து சாஸு, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸு. இது இந்த நோம்பில் ஸ்நாக்ஸ் செய்வோம்ல, அதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கடல் பாசி. அடுத்து வந்து அப்பளக்கட்டு. இது வந்து மசாலா அப்பளக்கட்டு. அதுக்கு வந்து இது வந்து சீர்குருமா செய்வோம்ல, பாயாசம். அதுக்கு இது வந்து இந்த சேமியாவும் எங்கள் ஊரில் கிடைக்காது. அது வந்து நூல் மாதிரி பொடி சேமியா. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாஸ்மதி அரிசி, இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து கடல் பாசி, இது கரம் மசாலா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வெல்லம். இந்த வெல்லம் நல்லாயிருக்கும். இதில் கல் மண் எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெல்லம் வந்து. இதை வந்து நம்ம பாக காய்ச்சி தான் எதுக்கும் வடிகட்டி போடணும்னு இல்லை, அப்படியே போடலாம். நான் இந்த வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். இது எங்கள் தம்பி அங்கேருந்து கொண்டு வந்துடுவான். அப்புறம் கருப்பு திராட்சை, பூண்டு விலை கூடனால அங்கேருந்தே கொண்டு வந்துட்டான். ஏரியல், அப்புறம் பச்சை வேர்க்கடலை. எங்கள் ஊரில் பச்சை வேர்க்கடலை கிடைக்கும். ஆனால் சில டைம் கிடைக்கும். ஆனால் முக்கால்வாசி வறுத்தது தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜெய்தூன் எண்ணெய். இது பாஸ்மதி அரிசி தான். அது எங்களுக்கு ஒன்று, எங்கள் தங்கச்சிக்கு ஒன்று அப்படின்ட்டு வந்துருக்குது. அப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் அங்கே வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பியும் கொண்டு வந்து கொடுத்து விட்ருக்காங்க. நெய், கிருஷ்ணா நெய். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்திருக்கு. போன டைம் வந்து சுப்ரபாதம் எங்கள் தம்பி வாங்கி கொடுத்தான். இது வந்து சாக்லேட், எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. இது வந்து இதில் எல்லா ஃப்ளேவரு, அப்புறம் நட்ஸு எல்லாமே, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கலந்த சாக்லேட் இது வந்து. அடுத்து பிஸ்கட்டு, டார்க் பிஸ்கட்டு. இந்த பிஸ்கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கனால எப்போவுமே கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது எங்கள் ஊரில் கிடைக்காது. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது. அப்புறம் வந்து நியூட்ரெல்லா. இது கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. மில்க் மேடு. ஏற்கனவே மில்க் மேடு பார்த்து 2 டென்னு. இது ஒன்று வந்திருக்குது. மொத்தம் 3 வந்திருக்குது. அடுத்து வந்து இது வந்து ஜீரா சம்பா அரிசி. அடுத்து வந்து 10 கிலோ வந்து இது புல்லட் அரிசி வந்து கொண்டு வந்திருக்கான். இது வந்து முந்திரி பருப்பு, பாதாமும், எண்ணெய் பாக்கெட்டு. இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்கும் தான். இருந்தாலும் அவங்க ஒன்று வாங்கி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாக இருக்கும். இது பாதாமு. அடுத்து வந்து நூடுல்ஸ் மசாலா. இது வந்து மேஜிக் மசாலா. இது வந்து ரவா இட்லி மசாலா. இது வந்து டொமேட்டோ ஃப்ளேவர். இது வந்து மசாலா ரவா இட்லி. இது வந்து ப்ளெயினும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்குது. அடுத்து வந்து மேக்ரோனி. இது வந்து நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் அவ்வளோவாட்டு. இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ வந்திருக்குது. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நோன்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நட்ஸு, அப்புறம் அத்திப்பழம், அப்புறம் இதெல்லாம் வந்திருக்குது. அவ்வளோதாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல்